நான் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தது மாதிரி சும்மா அவங்க பாட்டு நடிச்சிட்டு போயிட்டு தேவையில்லாமல் எப்படி விஜய் அரசியலுக்குள்ள இழுத்தாங்களோ அது மாதிரி திரிஷா இழுத்துருவாங்க போல் இருக்கு. அதாவது நான் எனக்கு தெரிஞ்சு 80s போகிறேன். ஜெயலலிதா அம்மையார் தனியாக அவங்க பாட்டுக்கு இருந்தவங்க தான். வீட்டில் தனிமையில் இருந்துட்டு புஸ்தகம்லாம் படிச்சுட்டு நிம்மதியாக இருந்தவங்கள அரசியலுக்கு கூப்பிட்டாங்க, வந்தாங்க, தமிழகத்தையே ஆட்டி படிச்சுட்டு உலகமே வியக்கப்படுற அளவுக்கு ஒரு இரும்பு மனுஷியாக போனாங்க. அதே மாதிரி திரிஷா சும்மா இருக்காங்க, தேவையில்லாமல் இருக்கிறாங்க. பட் இது தேவையில்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். பட் அந்த ஸ்பீச்சினால் வந்து விஷயத்துக்கு தான் இது சொல்ல வந்தேன். பட் சிறப்பாக பேசினார். நிறைய பேருடைய தூக்கம் வந்து கலைஞ்சு போச்சு அவர் சொன்னது மாதிரி. எங்கே பார்த்தாலும் இந்த விசில் சத்தம் காதை கிளிக்குது, தூக்கம் வரலை. இதுதான் உண்மை. பட் சேலம் மக்களுடைய அந்த ஆதரவு, அந்த அன்பு மீண்டும் வந்து விஜய் காட்டியிருக்காங்க. விஜய் எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத திரும்பி நிரூபிச்சிட்ருக்காரு. அப்பப்போ நிரூபிக்கிறாரு, சேலத்தில் நிரூபிச்சிருக்காரு. 5000 பேர் மட்டும்தான் அனுமதி. நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக நடந்தது. மக்களும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் சார். மக்கள் சந்திப்பாக நடத்தினா என்ன அப்படின்னு ஒரு விஷயம்தான். அது சேலத்தில் இதுவே திருவிழா மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இன்னும் அது மக்கள் சந்திப்பாக நடந்திருந்தால் இன்னும் கோலாகலமாக இருந்திருக்கும். பாதுகாப்புன்னு அதிகப்படுத்தணும் சார். நீங்கள் மக்கள் சந்திக்கிறது பெரிய, அவர் ரெடியாக தான் இருக்கார். இப்போ வந்து நிர்வாகிகளையும் முக்கியமான சில நபர்களையும் ஒரு 5000 மேற்பட்டு கூட்டம் தான் சந்திக்கிறார். இந்த சந்திப்புலேயே ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த 2 லட்சம் 3 லட்சம் பேர் வந்தாங்கன்னு என்ன பண்ண முடியும்? நீங்கள் பாதுகாப்பு வேணுமே. பாதுகாப்புக்கு விஜய்க்கு குறைவாகவே இருக்குது.